ஹசரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய கபர் இரவு நேரம் தோண்டப்பட்டது. அதற்குள்ளேதான் அவருடைய ஜனாசா, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. 29 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்து வரலாற்று சாதனை படைத்த ஒரு பெண்தான் இந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. சையீதாவாக மாறினார்கள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களது பிள்ளைகளுக்கும் அதே ஃபாத்திமா என்ற பெயரை வைத்து அதே சையீதாவாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உலகத்திலும் தலைவியாக வரலாற்று பெண்ணாக மாறினார்கள். நபியுடைய மகள், இமாமுடைய மனைவி, ஷஹீதுகளுடைய தாய், ஹசன் ஹுசைன் ஷஹீத். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படும் பொழுது, மௌத்தாகும் பொழுது சொன்னார்கள், என்னுடைய ஜனாசாவை கொண்டு போய் என் உம்மாக்கு பக்கத்தில் தான் அடக்கும். அதே